பூந்தமல்லி அருகே சித்த மருத்துவம் பார்த்து வந்த நபர் உடல் நலம் குன்றிய முதியவருக்கு ஆங்கில மருத்துவம் பார்ப்பதாக கூறி ஊசி போட்டதில் 10 நிமிடத்தில் உயிரிழந்து விட்டார். நடந்தது என்ன? சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே சன்னீர்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான பெருமாள். சித்த மருத்துவம் படித்துள்ள இவர் அதே பகுதியில் கிளினிக் வைத்து நடத்தி வந்துள்ளார். இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் பொதுமக்களுக்கு சித்த மருத்துவம் பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. 10வது படித்தவன் எல்லாம் வெள்ளைக்கோட்டை போட்டுக்கொண்டு டாக்டராக வலம் வரும்போது தான் மட்டும் ஏன் ஆங்கில மருத்துவம் பார்க்கக்கூடாது என அவருக்கு தோன்றியுள்ளது. அதனால் சித்த மருத்துவத்துடன் சேர்த்து அவ்வப்போது ஆங்கில மருத்துவமும் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சன்னீர்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 70 வயதான ராஜேந்திரன் என்பவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் பெருமாள் நடத்தி வரும் கிளினிக்கிற்கு சிகிச்சை பெற வந்துள்ளார். மருத்துவமனைக்கு வந்த முதியவருக்கு சித்த மருத்துவரான பெருமாள் ஊசி பிராக்டிஸ் செய்துள்ளார். ஆனால் அப்போதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்துவிட்டது. ஊசி போட்டு அடுத்த 10 நிமிடத்தில் ராஜேந்திரன் உயிரிழந்து விட்டார். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த பூந்தமல்லி போலீசார் ராஜேந்திரன் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெருமாள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சித்த மருத்துவம் படித்துவிட்டு எப்படி ஆங்கில மருத்துவம் பார்த்தீர்கள் என அவரிடம் விசாரித்து வருகின்றனர். வேறு யாருக்கெல்லாம் இவர் ஆங்கில மருத்துவம் பார்த்துள்ளார் என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.